இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா WWE ரெசில்மேனியாவுக்கு ஒரு வேறு லெவல் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிளான் என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோரி லைனுக்கான தொடக்கம் எங்கே ஆரம்பிக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் ராவில் நடக்க போகிற ஸ்டீல் கேஜ் மேட்ச். அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் தான் ஸ்டோரி லைனோட தொடக்கம் இருக்க போகுது. அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் வர போகிற ரோமன் ரிங்ஸ் உள்ளே வந்து அட்டாக் பண்ண போகிறார். யாரை அட்டாக் பண்ண போகிறான்றதே ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்ணலாம், இல்லை ரெண்டு பேரையும் சிஎம் பங்கி சேர்த்து அட்டாக் பண்ணலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏன்னா ராயல் ரம்பில் ரோமன் ரிங்ஸ் எலிமினேட் ஆனது காரணம் சிஎம் பங்கு. ரோமன் ரிங்ஸ் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ணது செத் ரோலின்ஸ். அதனால ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணலாம். அப்படி அட்டாக் பண்ணும்போது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதனால் அந்த இடத்துல அந்த மேட்ச் வந்து ரிசல்ட் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மேட்ச் ரிசல்ட் இல்லாமல் போய் அதனால் அந்த மேட்ச் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணப்பட்டு இந்த ரோமன் ரிங்ஸ் உள்ள பூந்து இன்டர்ஃபியரை அட்டாக் பண்ணதுனால இவங்க மூணு பேருக்கும் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் செத் ரோலின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்கு இவங்க மூணு பேருக்கும் டே 1ல் மெயின் ஈவெண்ட்டில் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அங்கேயே முடியாது. டே 1 மெயின் ஈவெண்ட்டோட ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் எதுக்காக இவங்களுக்கு டே 1ல் மெயின் ஈவெண்ட்டில் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் தான் ஷாக்கிங்கான விஷயம் கேள்விப்படுவீங்க. இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்சே வந்து வேற ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு போகிறதுக்கு தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ்ன்ற ரெசில்மேனியா பிளானை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்சை இன்னமும் வந்து நம்மளை ரசிகர்கள் ஆர்வத்தை தூண்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே செத் ரோலின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் இவங்க மூணு பேருக்கும் நடக்க போகிற ரெசில்மேனியா 1ல் நடக்க போகிற மெயின் ஈவெண்ட் மேட்ச்சில் அந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க ஆட் ஆக போகிறாங்க. யார் மேட்ச்லன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்கன்ற மேட்ச்சில் ஆட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்றதாக இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ்ன்ற மேட்ச் சிங்கிள்ஸ் மேட்சா இல்லாம ஒரு ட்ரிபிள் மேட்சா நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்டோரி லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரெசில்மேனியா மெயின் ஈவென்ட் டே 1ம் டே 2ம் இப்போதைக்கு ஓரளவுக்கு ரூமர்டா கன்ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கு. அப்படி இல்லைனாலும் இவங்க மேட்ச் ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்ல நடக்கலைனாலும் டே 1 மெயின் ஈவெண்ட்ல நடக்கலைனாலும் அதுக்கு முன்னாடியே நடந்தாலும் எப்போ நடந்தாலும் அந்த ரெசில்மேனியா டே 1ல இவங்க மூணு பேருக்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இருக்கும். அந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க கன்ஃபார்மா வந்து டே 2ல நடக்க போற மெயின் ஈவென்ட் ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ்ன்ற மேட்ச்ல ஆட் ஆக போறது அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுக்கு தகுந்தபடி தான் ஸ்டோரியில நான் பில்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எலிமினேஷன் சேம்பர் கடைசியா இருந்த மூணு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜான் சீனா, செத் ரோலின்ஸ், அதுக்கப்புறம் சிஎம் பங்க் இவங்க மூணு பேர் இருந்தாங்க. இப்போதைக்கு அது மட்டும் இல்லாம இந்த ராவோட நடந்து முடிஞ்ச லாஸ்ட் ராவோட தொடக்கத்திலையும் ஜான் சீனாவையும் ராக்கியும் வச்சு செஞ்சிருப்பாரு சிஎம் பங்க். அதனாலவே இந்த ஸ்டோரி லைன் இப்படி தான் போக போகுதுன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து ரோமன் ரிங்ஸ் ராக் வார்னிங் பண்ணியிருக்காரு பேட் பிளட்ல உன் கதையை முடிக்க போறேன்னு. ராக்கும் ரோமன் டீமா இப்ப இருந்தப்ப அதனால இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைனா போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க மூணு பேரும் வந்து இந்த ஜெயிச்சு இந்த மேட்ச்ல யாராவது ஒரு ஆள் ஆட் ஆகுனா மேட்ச் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.